ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று எபிசோட் ரிவ்யூ பார்த்துடலாமா? வீட்டில் நிறைய பிரச்சனையாக நடந்துட்டுருக்கு. வீட்டில் ஒரு பூஜை பண்ணுங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி வந்து ஒரு ஐடியா கொடுத்துருப்பாங்க. அந்த பூஜையை பண்ணுறதுக்கு வீட்டுக்கு ஒரு அம்மா இன்னைக்கு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து வீட்டில் உள்ள எல்லார்ட்டையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. வீட்டில் ரவி, முத்து, அவங்க அப்பா எல்லாருமே வந்து இருக்காங்க. எதுக்கு விஜயா தேவையில்லாத வேலை பார்க்குறா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இல்லைங்க, ரொம்ப பிரச்சனையாகவே நடந்துகிட்டே இருக்குது. ஸ்ருதியும் வந்து சண்டையாக போயிருக்கா. நம்ம மனோஜுக்கும் வந்து இந்த மாதிரி பிரச்சனை நடந்துட்டுருக்கு. எல்லாமே வந்து நல்லபடியாக முடியணும். அதனால தான் வீட்டில் ஒரு பூஜை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், நம்ம வந்து கடவுளை நம்புவோம். அதுவே வந்து நம்மளுக்கு நல்லதே நடக்கும். இந்த மாதிரி பூஜையெல்லாம் தேவையில்லை. அவங்க வந்து எதையாவது சொல்லிட்டு இருப்பாங்க, நமக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். அதனால் இதெல்லாம் பண்ணாத, தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து வீட்டில் சொல்லிட்டு இருக்காங்க. பட் விஜயா கேட்கவே இல்லை. இல்லைங்க, பூஜை நடத்தினா தான் நல்லது, என் மனசுக்கு அதான் திருப்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்பயே அந்த பூஜை பண்ணுற அம்மா வந்து வந்துட்டாங்க வீட்டுக்கு. விஜயா, வாங்கம்மா வாங்க, உங்களுக்காக தான் நாங்கள் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பூஜைக்கு எல்லா ஏற்பாடும் ரெடியா அப்படின்னு அந்த அம்மா கேட்குது. எல்லாமே ரெடியாக இருக்குமா, நீங்கள் வந்து பூஜை பண்ண வேண்டியதான் பாக்கி. அந்த அம்மா வந்து ஷாக் ஆகி மனோஜ் வந்து பார்த்துட்டு இருக்கான். அவன் ஏன் அப்படி பார்க்குறான்னா, அதுக்கு முன்னாடி நாளே மனோஜோட ஷோரூம் கடைக்கு இந்த அம்மா வந்து வந்திருக்கும். நான் வந்து உங்களுக்கு வந்து ஜோசியம் பார்க்க வந்திருக்கேன், உங்கள் கைரேகையை பார்த்தேன், உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு நான் வந்து எல்லாமே சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி அந்த அம்மா வந்து சொல்லியிருப்பாங்க. மனோஜ் ஷோரூமுக்கு போய் மனோஜை வந்து பார்த்து இந்த மாதிரி கைரேகை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்துட்டு வந்து சொல்லியிருப்பாங்க. உன் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குது, உன் ஒய்ஃப் வந்து உன்னை ஏமாத்திருப்பா, நீ உனக்கு வந்து இன்னொரு கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவான். வந்து சந்தோஷப்பட்டிருப்பான். ஆனால் உனக்கு கல்யாணம் வந்து உன்னோட மூத்த மனைவியோட தான் உனக்கு வந்து திரும்ப கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவான். அவனுக்கு வந்து ரொம்ப கோவமாக போயிடும். என்னம்மா சொல்லிட்டு இருக்க, நானே அவள் வேணான்னு சொல்லி டைவர்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ என்னடானா எனக்கு அவ கூடயே வந்து கல்யாணம் ஆகும்னு சொல்லிட்டு இருக்கா. ஆமாம், உனக்கு அவ கூட தான் திரும்பியும் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லவும், அந்த அம்மா நீ முதல்ல வெளியே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு துரத்திடுவான். ஆனால் அவள் வந்து ரோகிணி செட் பண்ண ஆள் தான். ரோஹிணி தான் வந்து அப்படி வந்து அவளை வந்து காசு கொடுத்து சொல்ல வச்சிருப்பா. இங்கேயுமே வந்து சிந்தாமணி சொல்லி தான் இந்த அம்மா இங்கே வந்திருக்கும். ஏன்னா சிந்தாமணி வந்து முத்துவையும் மீனாவையும் இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும், அதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இப்போ இந்த அம்மா வந்து அமுச்சு வச்சிருக்கு பூஜை மூலியமாக. அந்த அம்மா பூஜையில் உட்காந்தோடனே சாமி வந்த மாதிரி உடனே ஆடிட்டு, விஜயா என் முன்னாடி வா அப்படின்னு சொன்னோடனே விஜயா வந்துடுவான். சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்டோடனே, உன் மூத்த பையனுக்கு வந்து மனைவி கிடையாதா, வந்து ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருக்கா, கடவுள் உனக்கு அப்போவே வந்து எச்சரித்தார் அந்த பொண்ணு வேணான்னு, ஆனால் நீ தான் வந்து அதை கேட்கல அப்படின்னு சொல்லவும், ஆமாம் எனக்கு அப்போவே வந்து தோணுச்சு, ஆனால் நான் தான் வந்து அதையும் மீறி பண்ணி வச்சுட்டேன். இதெல்லாம் விட உன் மூத்த மகனுக்கு பார்த்த பொண்ணை தான் நீ ரெண்டாவது மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்க, அதுதான் நீ பண்ண மிகப்பெரிய தப்பு, அப்படி நீ பண்ணியிருக்கக்கூடாது, அப்படி பண்ணனால தான் இப்போ உங்கள் வீட்டில் எல்லா பிரச்சனையும் நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லவும், வந்து அது தெரியாமல் நடந்துருச்சுமா, இப்போ அதுக்கு பரிகாரம் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், எங்கள் வீட்டில் உள்ள எல்லா பிரச்சனையுமே வந்து தீரணும் அப்படின்னு வந்து விஜயா கேட்குறா. வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை நடக்க போகுது, ஒரு கெட்டது நடக்க போகுது, அது நடக்காமல் இருக்கணும்னா இந்த வீட்டில் உள்ள ஆள் ஒரு ஆள் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை நேராக கை காட்டுறா. இவன் மட்டும் வீட்டை விட்டு வெளியே போகலை அப்படின்னா உன்னோட தாலிக்கே அது பாதிப்பாயிரும், இந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளியே அனுப்புன்னு சொல்லுவோம். முத்துக்கு வந்து ரொம்ப கோவமாயிருது. மீனா அழுதுகிட்டே இருக்கா. ரொம்ப என்ன இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, முத்து எந்திரிமா, நீ முதல்ல என்னம்மா என்னென்னமோ பேசிகிட்டு இருக்க, எந்திரிச்சு வெளியே போமான்னு சொல்லுவோம். நான் சொல்கிறது உண்மை தம்பி, இந்த பொண்ணு இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும், இல்லைன்னா விஜயாவோட தாலிக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அதே சொன்னதே சொல்லிக்கிட்டே இருக்கும். ஏன்னா முத்துவே மீனாவே இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும், அதோட தான் சிந்தாமணியோட பிளான். ஸோ அதனால் விஜயாவோட தாலிக்கு ஆபத்துன்னு சொன்னால் தான் வந்து கண்டிப்பாக வீட்டை விட்டு வெளியே அனுப்புவோம் அப்படின்ற பிளான்னால இதை வந்து அந்த அம்மாவை சொல்ல வச்சிருக்கு. உடனே முத்துக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துடும். இப்படி போறியா என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கிற பொருள் எடுத்து அந்த அம்மா வந்து அடிக்கிறதுக்கு துரத்துவான். அந்த அம்மா தப்பிச்சா போதுன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு ஓடி வந்து நேராக சிந்தாமணிகிட்ட வந்துடும். சிந்தாமணி, என்ன நான் சொல்லி கொடுத்த மாதிரி எல்லாமே சொன்னியா அப்படின்னு சொல்லுவேன். எல்லாமே சொன்னேன், விஜயா வந்து நம்பிட்டாங்களான்னு கேட்கும். விஜயா அவங்க நம்பிட்டாங்க, ஆனால் அந்த வீட்டில் உள்ள முத்து, மீனா, மற்ற யாருமே வந்து நம்பின மாதிரி தெரில, எல்லாருமே வந்து என்னை திட்ட தான் செஞ்சாங்க. அந்த முத்து வீட்டில் உள்ள அந்த ரெண்டாவது பையன் தான் என்னை வந்து ரொம்ப விரட்ட ஆரம்பிச்சிட்டான், அவன் வந்து நம்பின மாதிரியே இல்லை. சரி நீ விஜயாட்ட சொல்லிட்டேல, அவள் நம்பினா போதும், அவள் எப்படியாவது வந்து முத்துவை மீனாவே வெளியே அனுப்பிச்சிருவா, அதான் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த காசு அவனை தேவைப்பட்டா கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சுருவாங்க. இங்கே வீட்டில் விஜயா வந்து ரொம்ப பயந்துகிட்டே இருப்பா. ஐயோ என்ன இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்களே, என்ன பண்ணுறது, இவளால் தான் எல்லாமே, இவளை முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க. உடனே விஜயாவோட ஹஸ்பண்ட் சொல்லுவார், என்ன நீ பேசிகிட்டு இருக்க, இதெல்லாம் அவங்க என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு வந்த மருமகளை போய் நம்ம வெளியே அனுப்பலாமா, என்னங்க சொல்கிறீங்க, என் தாலிக்கு ஆபத்துன்றாங்க, நான் அதுக்கு மேலே நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருக்கா. இதோட இன்னைக்கு எபிசோட் ஓவராலாக முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் ரிவ்யூவில் பார்க்கலாம். பாய்.